தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லுவோம். மத்தேயு 28 அதிகாரம் 20 பின்பகுதியை வாசிக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த மார்ச் மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம், சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். விரும்புகிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லலாமா? அதாவது ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றால் நிரந்தரமாக ஒரே சீராக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். யோசுவா 1 அதிகாரம் 5 பின்பகுதியில் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. சங்கீதம் 48 அதிகாரம் 14 இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த 3 வசனங்களிலும் தேவன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய ஒரு உறுதிமொழியை நாம் பார்க்கிறோம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, தேவனுடைய என்ன சொல்றது, உத்தரவாதம். உலகத்திலே உத்தரவாதம் உண்டு. ஒரு ஃபேன் வாங்கினீங்கன்னா கேரண்டின்னு சொல்லுவாங்க. 1 வருஷம் கேரண்டி கொடுப்பாங்க. அதுவும் சில பொருட்களுக்கு மட்டும்தான், சில பொருட்களுக்கு கிடையாது. நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கினாலோ, வாஷிங் மிஷின் வாங்கினாலோ, எந்த பொருள் வாங்கினாலும், ஒரு மொபைல் வாங்கினாலும் அதுக்கு சில வாரண்டி கொடுப்பார்கள், கேரண்டி கொடுப்பாங்க. ஆனால் அது குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் அது செல்லுபடியாகாது. சமீபத்தில் எங்களுடைய வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுவதற்காக, சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்து பில்லு கேட்டார். பில்லு எடுத்து கொடுத்தா, என்ன சார் இது வாங்கி எத்தனை 3 வருஷம் இருக்குமான்னாரு. நான் சொன்னேன் 4 மாதம் கூட ஆகலை, பில்லை பாருங்க அப்படின்னு. அவர் பார்த்துட்டு, பில்லில் 4 மாதம் தான் போட்டிருக்கு, ஆனால் மிஷினை பார்த்தா 3-4 வருஷம் ஆன மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணலான்ட்டு போகும்போது திடீர்னு பார்த்துட்டாரு, அந்த பில்லு எல்ஜி வாஷிங் மிஷினுக்குரியதில்லை, எல்ஜி ஃப்ரிட்ஜுக்குரியது. ஃப்ரிட்ஜு வாங்கி 3 மாதம் ஆகுது. ஆனால் இந்த வாஷிங் மிஷினை பார்த்த உடனே சொன்னார், சார் இது பழசு, இப்போ இதுக்கு வாரண்டி எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இது நீங்கள் காசு கொடுத்து தான் பண்ணணும். எந்த பொருள் கொடுத்தாலும் நமக்கு வாரண்டி பீரியட் ஒன்று கொடுக்குறான், அதுக்குள்ள உத்தரவாதம். வாரண்டின்னு என்னது? உத்தரவாதம். அந்த உத்தரவாதத்தை ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகும்பொழுது உங்கள் வாழ்நாள் முழுசும் இந்த கம்பெனியில் இருக்கலான்னு உத்தரவாதம் கொடுக்கவே மாட்டாங்க. சில அக்ரிமெண்ட் இருக்கும், இத்தனை ஆண்டுகளுக்கு, இத்தனை மாதங்களுக்கு என்று உத்தரவாதம். ஆனால் ஆண்டவர் தம்மை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறார், கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி. உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது, எவ்ரி அக்கேஷன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உன் கூட இருப்பேன், நிரந்தரமாக உன் கூட இருப்பேன். ஒரே சீராகன்னா ஒரு நேரம் அன்பாக இருந்து, ஒரு நேரம் அன்பு இல்லாமல் இருந்து, ஒரு நேரம் நல்லவராக இருந்து, ஒரு நேரம் கெட்டவராக இருந்து, அப்படி இல்லை, ஒரே சீராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாராம். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு உத்தரவாதம், ஒரு உத்தரவாதம். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் நன்றாக படித்து பார்ப்பீர்கள் என்றால், நாம் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் வீணான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து நான் பேசுகிறேன். கம்பெனி இழுத்து மூடுற மாதிரி இருக்கும், வேலை பறி போகிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நமக்கு பயம் வரும். ஏன்னா இந்த கம்பெனி நமக்கு உத்தரவாதம் கொடுக்காது, அரசாங்கம் நமக்கு உத்தரவாதம் கொடுக்காது. ஆனால் நீங்கள் நம்பி வந்த இயேசு இருக்காரே, சாகிற வரைக்கும் உங்களை நடத்துவேன்னு சொல்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அந்த உத்தரவாதத்தை நாம் நம்ப வேண்டும். எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில் போனாலும் அந்த உத்தரவாதத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சீஷர்களை பார்த்து கடைசியில் சொல்கிறார். மத்தேயு 28 அதிகாரத்தில் கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு போதித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போய் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் உங்களோடு கூட
இருக்கிறேன், முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். அதாவது உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் சொல்லல, இந்த உலகம் எப்போ முடிய போதோ அது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கை இடையில முடிந்து விடலாம், ஆனால் அவரை நம்பி வருகிற சந்ததியாக வந்து கொண்டிருக்கிறார்களே, எல்லா சந்ததிக்கும் சேர்த்து சொல்றாரு, என்னை நம்பி என்னுடைய வேலையை செய்கிற பிள்ளைகளுக்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன், நான் கைவிடவே மாட்டேன். இந்த காலவேளையில் சாத்தான் கொண்டு வருகிற சந்தேகத்தை தூக்கி எறிங்க, பிசாசு கொண்டு வருகிற பயத்தை தூக்கி எறியணும். வீணான டென்ஷன்கள், வீணான அந்த போராட்டங்கள், இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாதது. அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நான் செல்வேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அங்க சொல்ல சகல நாட்களிலும் என்று சொல்லுகிறார். அங்கே நாட்களை பற்றி சொல்லுகிறார், இங்கே காலங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சதா காலமும், சீசன்ஸ், இன் எவ்வரி சீசன். அந்த விவசாயிகளுக்கு விதைக்கிற சீசன் வரும், விதைக்கிற காலம், அறுக்கிற காலம், அப்புறம் சும்மா அந்த அறுவடை ஒண்ணுமே இல்லாம வெறுமனை நிலத்தை போடுற காலம், இப்படி பல காலங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில என்ன சீசன் வந்தாலும் சரி நான் உன் கூட இருக்கேன். சிலருக்கு குளிர்காலம் வந்தா ஒத்துக்கிறாரு, சீசன் மாறும் போது என்ன சளி பிடிக்குதா, வீசிங் வருதா, இந்த வசனத்தை கையில் எடுக்கணும். ஆண்டவரே எல்லா சீசன்லையும் என் கூட இருப்பேன்னு சொல்லிருக்கீங்க, சதா காலங்களிலும் என் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தைகளை அப்படியே குழந்தைய போல விசுவாசித்து உள்வாங்கி இந்த வார்த்தையை சொன்ன தெய்வம் உயிரோடு என்னோடு இருக்கிறார். இது எழுதப்பட்ட வெறும் பிரிண்ட் பண்ணப்பட்ட வார்த்தை அல்ல, இதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இதை சொன்னவர் ஜீவனுள்ளவராக எனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்றைக்கோ யாராலோ எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை நான் நம்பவில்லை. இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற தெய்வம் அவருடைய உயிருள்ள வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உயிருள்ள வார்த்தையை நம்பி என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கும் போது, தொடரும் போது அவர் கொடுக்கிற உத்தரவாதம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதாகும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். அவர் ஒவ்வொரு உத்தரவாதத்துக்கு பின்னாடி அவருடைய உத்தரவாதம் எதில் வெளிப்படுகிறது என்றால் அவருடைய வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வேற ஒன்றும் கிடையாது, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற உத்தரவாதம். நீ என்னை நம்பி வந்துட்ட. இப்ப பாருங்க, எய்த்திலிருந்து ஜனங்கள் வெளியே வர்றாங்க. எய்த்தியர்களுக்கு பல வாதைகளை கொடுத்தாரு, வியாதிகளை கொடுத்தார். ஆனா வெளியே வரும்பொழுது ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறாரு, எய்த்தியருக்கு வர பண்ணின எந்த வியாதி உனக்கு வர பண்ண மாட்டேன். சோ நானே உன் பரிகாரி என்று சொல்கிறார். அந்த சிச்சுவேஷனை பாருங்க, அந்த சிச்சுவேஷனை பாருங்க. எய்த்திலிருந்து வர்றாங்க, செங்கடலை கடந்து வர்றாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரி என்று. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இன்னும் 40 வருஷம் வனாந்தரத்துல போறாங்க. வனாந்தரத்துல சன் ஸ்ட்ரோக் வரக்கூடிய பயங்கரமான வெயில் உள்ள வனாந்தரம். அங்கே குளிர் அதிகமா இருக்கும், இரவுல பகல்ல வெயில் அதிகமா இருக்கும். இவர்கள் நடந்து வருவது கிட்டத்தட்ட 40 நாள்ல நடந்து போயிடலாம். ஆனா 40 வருடங்கள் இவர்களுடைய கீழ்ப்படியாமையினால் 40 வருடங்கள் சுற்றுவார்கள் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். போகிற வழியில எந்த வைத்தியசாலையும் கிடையாது, எந்த மருத்துவமனையும் கிடையாது, எந்த டாக்டரும் கிடையாது, வேற வழியே கிடையாது. ஆண்டவர் தான் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில தெருவுக்கு 10 மெடிக்கல் ஷாப் இருக்கலாம், ஆனா அவன் கொடுக்கிற ஒரு மருந்தும் உங்க வாழ்க்கையில வேலை செய்யாம, இவ்வளவு மருந்து இருந்தும் ஒரு சுகமும் கிடைக்கல நீங்க சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியா பிடித்து கொள்ளுங்க. எத்தனை மருந்து இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதம், நான் உன் பரிகாரி. அந்த வார்த்தையை நீங்க உறுதியா பற்றி பிடித்து கொண்டீங்கன்னா, அந்த பரிகாரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சீசன்லையும் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஆனால் அந்த ஒவ்வொரு உத்தரவாதத்துக்கு பின்னாடி ஒரு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அங்கதான் நமக்கு கஷ்டமா இருக்கு, அங்கதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. 30 நாள் வேலை செய்தால் முழுமையான சம்பளம். ஒரு நாள் கேஷுவல் லீவ் எடுக்கலாம், சிஏ எடுக்கலாம், சிஎல். இன்னொரு நாள் லீவ் எடுத்தா மெடிக்கல் லீவ் எடுக்கலாம், எம்எல் எடுக்கலாம். தொடர்ந்து நீங்கள் எடுக்கணும்னா என்ன செய்யணும்?
லாஸ் ஆஃப் பே போடணும். கம்பெனி தொடர்ந்து லீவு தர மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் கொடுக்குற லீவ் வருது. உடல் சுகம் இல்லாட்டா நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு மெடிக்கல் லீவ் ஒரு நாள் 2 நாள் எடுக்கலாம். அதையும் தொடர்ந்து நீங்கள் லீவ் எடுக்க வேண்டுமானா உங்கள் சம்பளத்தில் அதை பிடித்து கொள்வார்கள். ஏன்னா அவனுக்கு நீங்கள் இத்தனை நாள் வேலை செஞ்சால் தான் முழுமையான சம்பளத்தை கொடுக்கணுங்கிற அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், வெறுமனே உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கல, அந்த வாக்குத்தத்தங்கள் உனக்காகத்தான் கொடுக்கிறேன். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது செல்லுபடியாகும் என்றால், நான் உன் கையில கொடுத்திருக்கிற இந்த வேத வசனங்களை நீ கை கொள்ளும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். இல்லாவிட்டால் துன்மார்க்கமாய் வாழ்கிற ஒருவன் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீரே எனக்கு தாரும் என்று அவரை குற்றவாளியாக்குவது போல அவன் கேள்வி கேட்டு விடுவான். எனவேதான் அவர் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் இல்லாமல் அவர் உத்தரவாதம் கொடுக்கும் போதே ஒன்று காரியத்தை சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தையை நம்பி நீ வாழ்வாயானால், நான் சொல்லுகிற வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உத்தரவாதம் செல்லுபடியாகும். நீங்கள் கடையில வாங்கின பொருள் அந்த தேதிக்குள்ளே உங்களுடைய மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா உத்தரவாதம் செல்லுபடியாகும். தேதி முடிந்து விட்டால் செல்லுபடியாகாது. ஆண்டவர் நமக்கு தேதி குறிக்கல, மரணம் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஃபுல் கேரண்டி கொடுக்கிறேன். ஆனா என்னுடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். என்னுடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல தெரிவிக்கிறார். எடுத்து வாசிங்கள், யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், என்ன போட்டிருக்கு? நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு கேரண்டி கொடுக்கிறேன், நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். எகிப்தியர் என்றால் இன்றைக்கு உலக மக்கள், ஆண்டவரை அறியாத மக்கள். இன்றைக்கு உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் இருக்கு, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிற தேவ பிள்ளைகளை அது தொடாது என்கிற உத்தரவாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாம். இதை போல பல வாதைகள் உலக மக்களுக்கு ஒரு, அப்ப தேவ பிள்ளைகளை தொடாதா பாச, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வழியை போய் அந்த வியாதி இருக்கவனுக்கு கை கொடுத்துட்டு அவன் பக்கத்துல நின்று பேசினா புத்தியினமா நடந்தா அது வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். ஏன்? அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கிறாரு. முதலாவது, என்னுடைய வார்த்தையை கவனமாய் கேட்கணும். எத்தனை பேர் இந்த பிரசங்கத்தை கவனமா கேட்குறீங்க? இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பிரசங்கம் கேட்கும்போது சும்மா ஏதோ பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு நான் கேட்க இல்லை, தேவன் என் கூட என்ன பேசுறார், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு என்ன வருது, அந்த பயத்தோடு பக்தியோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் சொன்னார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஒரு தெய்வ பயம் நமக்குள் வர வேண்டும். இந்த கடைசி நாட்களில் வசனத்துக்கு பயப்படுகிற காலங்கள் மாறி போய்விட்டது. ஏன்னா அந்த வசனம் ரொம்ப சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில கையில கிடைக்குது. வசனத்தில் இருக்க பயம் போயிடுது. ஆண்டவர் சார், என் வார்த்தையை நீ கேட்கும்போது கவனமா கேட்கணும், கவனமா கேட்கணும். ஸ்தோத்திரம். சில இடங்கள்ல போய் உட்காரும் போது, ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கும் போது கவனமா கேட்கிறோம், நான் ஏற போற ட்ரெயின் எந்த பிளாட்ஃபாரத்துக்கு வரப்போகுது. ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அனௌன்ஸ்மெண்ட் கேட்கிறோம், அந்த ஃபிளைட் எத்தனை மணிக்கு வரப்போகுது, இல்லாட்டி நாம் போக வேண்டிய கேட் திறக்கிறாங்களா. கவனமா கேட்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம சில காரியங்களை, நமக்கு வேண்டிய காரியங்களை கவனமா கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு பல சபைகள்ல பாருங்க, இங்க பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கோம், ஜனங்கள் பல எண்ணங்கள்ல இருப்பாங்க, விளையாண்டு கொண்டு இருப்பாங்க பிள்ளைகளோட, இல்லாட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, சில இடங்கள்ல செல்போன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பயங்கரமான சாபம். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய மகத்துவமான வார்த்தை, கர்த்தர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த மகிமைப்படுத்தப்பட்ட வார்த்தையை நீங்க கவனமா கேட்கணும். முதல்ல என்னது? கவனமா கேட்டு, ரெண்டாவது
உங்களுக்கு சரியா தோன்ற காரியத்தை செய்யக்கூடாது. அவருடைய பார்வையில அது சரியா இருக்கா? அநேக நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம், எனக்கு சரின்னு தோணுச்சு, நான் செய்யறேன். ஆனா இந்த உத்தரவாதம் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுக்கு சரி போனபடியில, போன வாரத்துல கேட்டோம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். உங்களுக்கு பிரியமானதில்ல, கர்த்தருக்கு பிரியமானது. இந்த வாரத்துல கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அது அல்ல, எனக்கு எது நல்லதுன்னு தோணுதுன்னு பாரு. கர்த்தருடைய பார்வைக்கு எது செம்மை, இது ஆண்டவருக்கு உகந்ததா, இதை செஞ்சா கர்த்தர் ஒத்துக்குருவாரா அப்படின்னு கர்த்தருடைய பார்வைக்கு. இன்னைக்கு இங்க கேட்கிற பிரசங்கத்தை இந்த 6 நாள் நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் ஒப்பிட்டு பார்க்கணும். போன வாரம் நான் அதை பிராக்டிஸ் பண்ணேன். ஆண்டவரே, நான் பிரசங்கம் பண்றேன், எனக்கு பிடிச்சதே செய்யக்கூடாது, உங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு சொல்லி அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற செய்தியை 6 நாளும் பிராக்டிஸ் பண்ணணும். சும்மா செய்தி நல்லா இருந்துச்சு, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, கர்த்தர் என் கூட பேசினாரு, தோத்துறோம், அதுக்காக தோத்துறோம். ஆனா அந்த கேட்கிற செய்தியை அடுத்த நாள் உங்க வீடு விசிட்டிங் வந்து கேட்டா கூட அந்த செய்தி மறந்து போகுது. ஏன்னா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறோம், இருதயத்துல பதியல. கவனமா கேட்டீங்கன்னா செய்தி மறக்காது. கவனமா கேட்கணும். கவனமா கேட்கறது மட்டும் இல்ல, இந்த செய்தியை நான் பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ண இந்த வாரம் முழுவதும் நான் கேட்ட செய்தியின்படி வாழ்வேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். இதுதான் ஆதி காலங்களில் கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். அவர்கள் பரிசுத்தவான்களா இருந்தார்கள், தேவனுக்கு பிரியமா இருந்தார்கள். கேட்கிற செய்தியின்படி நான் அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு நான் செவி கொடுத்து, ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுறாரு பார்த்தீங்களா, மகனே இதை செய்யாத, மகனே அங்க போகாத, மகனே அது வேண்டான்ட்டு ஆண்டவர் சில கட்டளைகளை இண்டிவிஜுவலா உங்கள்கிட்ட பேசுவார், உங்க இருதயத்துல பேசுவார். அந்த கட்டளைகளுக்கும் நீங்கள் செவி கொடுத்து அவருடைய நியமங்கள், பொதுவா ஆண்டவர் வைத்திருக்கிற நியமங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டால், அப்ப இதெல்லாம் செய்யாம இருந்தா நானே உன் பரிகாரி என்கிற அந்த உத்தரவாதத்தை உரிமையோடு நான் கேட்க முடியுமா? நீங்க தான் சொல்லணும். கேட்க முடியுமா? நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மேல் கவனம் வைத்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாமல் நமக்கு என்ன நன்மை என்று தோன்றுகிறதோ அதை செய்துவிட்டு வந்து இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே நானே உன் பரிகாரி என்று சொன்னீரே, ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் இந்த பிரச்சனைன்னு அடுத்து அவர் கேட்பார், என்னுடைய நியமங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டால் இது ஒர்க் அவுட் ஆகும். என்னுடைய நியமங்களை நீ கை கொண்டேனா இந்த வாக்குத்தத்தம் ஒர்க் அவுட் ஆகும், இல்லாட்டி என்ன செய்யாது, ஒர்க் அவுட் ஆகாதுப்பா, இது உனக்கு தெரியாதான்னு கேட்பார். ஆண்டவர் தானாக வழிய வந்து வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனால் அதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அந்த யோசுவாவின் புத்தகத்தில் வாசித்தோமே, ஆண்டவர் அந்த யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் இங்கே சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், 5ஆம் வசனத்துல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு காரியத்தை சொல்ற, மோசையை நீ பார்த்தேல, அவன் கூட நான் இருந்தேன். ஏன் இருந்தேன் தெரியுமா? அவன் நான் சொல்லுவதையெல்லாம் கேட்டு அப்படியே செய்தான். யாத்ராமம் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்து முடித்தான். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்த மோசையோடு கர்த்தர் இருந்தார். இப்ப யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோட எப்படி இருந்தனோ, எப்படி இருந்தாரு? பிரச்சனைகள் மத்தியில் அவன் கூட இருந்தாரு, எதிர்ப்புகள் மத்தியில் இருந்தாரு, போராட்டத்தின் மத்தியில் இருந்தாரு. அவன் வேண்டாம் அந்த ஊழியன்னு சொல்லி முகங்குப்புற விழுந்து அழும்போதும், நீ எழும்பு, நான் அவன் கூட இருக்கேன்னு சொன்னாரு. அவன் போன பாதைகள் எவ்வளவு தெரியுமா? கடைசியில் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவனை போல ஒரு சாந்தம் உள்ளவன், பொறுமையுள்ளவன் உலகத்துல ஒருத்தன் இல்லைங்கிறார். என் வீட்டில் எங்க அவன் உண்மை உள்ளவனா இருந்தான்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் மோசையோட இருந்தார். உங்களோட என்னோட ஆண்டவர் இருப்பேன்னு உத்தரவாதம் கொடுக்கிறாரு. சகல நாட்களிலும் கூட இருக்கிறதுனா அவர் சொல்றதை கேட்கணும். அவர் சொல்றதை கேட்டு அதன்படி நடந்தார். உத்தரவாதத்தை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார்.
இப்ப மோசையோடு இருந்தது போல ஏன் இவனோடு இருக்கிறார்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். பல பாடுகள் வந்தது, பல நிந்தைகள் வந்தது, பல அவமானங்கள் வந்தது. அதையெல்லாம் தாண்டி வந்தார். இப்ப மோசே மரித்து போய்விட்டார். இப்ப யோசுவாவை ஆண்டவர் தலைவராக தெரிந்தெடுத்ததற்கு வேறொரு காரணம் உண்டு. பல காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல் காரணம் என்னன்னா, இந்த மோசே கூடயே இருந்து பதவிகளை எதிர்பார்க்காம, பெரிய பெரிய ஊழியம் வேணும், பெரிய பெரிய தலைமைத்துவம் வேணும்னு எதிர்பார்க்காம சொல்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா பார்த்தீங்களா? கர்த்தர் அதை பார்த்தார். கைக்குள்ளான ஒரு வேலைக்காரனா தான் இருந்தான். இதே 1ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவா, 100 பேருக்கு அதிபதி அல்ல, 50 பேருக்கு அதிபதி அல்ல, அவன் ஒரு வேலைக்காரன், வேலை செய்யற, மோசே சொல்ற வேலையை கேட்டு செய்யக்கூடிய வேலைக்காரனாக இருந்தான். அவனை கர்த்தர் தலைவனாக தெரிந்து கொண்டார். ஏன்? அவன் எப்பொழுதும் மோசே போல தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். மோசே கொடுக்கிற வேலையை மட்டும் செய்யல, மோசே ஜெபிக்கிறது போல ஜெபித்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான். நீங்களும் நானும் ஆண்டவர் நம்ம கூட இருக்குன்னா அவருடைய சமூகத்துல காத்திருக்க கற்றுக்கொள்ளணும். அவருடைய சமூகத்தை தேடணும். அவர் சொல்றதை செய்யணும். 2வது, மோசே ஆண்டவர் மரிக்க வைத்ததுக்கு காரணம் 1, வயசாயிடுச்சு இல்லையா? 2வது, மோசே செய்த தவறுனால கானானுக்குள்ள விடலை. மலையை பார்த்து பேச சொன்னாரு, கண்மலை பார்த்து அடிச்சிட்டான். யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டு. நீங்க எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கலாம், எவ்வளவு தசம் காணிக்கப்பட்டிருக்கலாம், எவ்வளவு ஓடி ஓடி ஊழியம் செஞ்சிருக்கலாம். தப்புன்னா எல்லாருக்கும் தப்பு தான். ஆண்டவரை பொறுத்த அளவுக்கு ஊழியக்காரன் விசுவாசிகள்ங்கிற பாகுபாடே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நியாயம் தீர்ப்பார். எனவே அவன் தவறு செய்தான், அவனை உள்ளே விடவில்லை. 2வது, வயதாகி போச்சு, இனியும் போய் கஷ்டப்பட வேண்டாம். இது வரைக்கும் உன் கையில கோலை பிடிச்சிட்டு அற்புதம் செய்யற ஊழியத்தையே செய்த. ஆனா அடுத்து செய்ய வேண்டிய ஊழியம் என்ன தெரியுமா? யுத்தம் பண்ண வேண்டிய ஊழியம். அப்ப அதெல்லாம் உனக்கு ஒத்து வராது, நீ என்கிட்ட வந்துருன்னு கூப்பிட்டுக்கிட்டார். 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். மோசே அழைத்து வந்தது ஒரு சந்ததி. மோசே அழைத்து வரும் பொழுது வேற சந்ததி வந்தது. ஆனா வனாந்தரத்துல எல்லாரும் தங்களுடைய பாவத்தினால் மரித்து போன பின்பு அடுத்த சந்ததி எழும்பிருச்சு. சோ இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு மோசேயினுடைய அந்த அணுகுமுறையெல்லாம் எடுபடாது. அதுக்கு ஒரு புதிய தலைவர், ஒரு நல்ல அந்த சூழ்நிலையை புரிந்த ஒரு தலைவர், அந்த ஜெனரேஷனை புரிஞ்ச ஒரு தலைவர் தேவை. அதனால யாரை ஏற்படுத்துறாரு? யோசுவாவை ஏற்படுத்த. இன்றைக்கும் ஆண்டவர் அப்படித்தான். அந்த பழைய காலத்துல இந்த ஊழியக்காரங்களுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய ஊழியங்கள், அதெல்லாம் மறக்க முடியாதது. அவர்களுடைய தியாகம், அதையெல்லாம் கர்த்தர் அங்கீகரித்துட்டார். ஆனால் இந்த நாட்கள் அதை போல அல்ல. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏற்றபடி அநேக வாலிபர் ஊழியர்களை கர்த்தர் எழுப்பிக்கிட்டு இருக்கிறார். எங்க இருக்கிற வாலிபர்கள், நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து பயன்படுத்த என் தேவனால் முடியும். உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து முழு நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் அழைத்தால் ஊழியத்துக்கு வாருங்கள், முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணியுங்கள். அது மேன்மையான ஒரு ஊழியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சங்கீதம் 48:14 வாசித்தோம், இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அங்க ஒரு கேரண்டி கொடுக்கிறார். சகல நாட்களிலும் என்று சொன்ன தேவன் இங்கே சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம். நல்ல கவனிங்க, மரணம் வராது என்று உத்தரவாதம் கொடுக்கவில்லை, மரணம் வருகிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீது சொல்றான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏன்னா அவர் கேரண்டி கொடுத்திருக்காரு, உன் கூட இருப்பேன்னு சொல்லி. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், மரணம் வரை உன்னை காத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப மரணம் வராதா? மரணம் வரும், அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அந்த மரணம் வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய நேரம் வர்றதுக்கு முன்னாடி மரணம் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் இந்த பூமியில நமக்கு குறித்திருக்கிற ஒரு நேரம், நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த உலகத்துல எல்லாரும் மரித்துத்தானே ஆக வேண்டும். நமக்கென்று ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அவர் குறிச்ச நேரத்துக்குள்ள எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை வியாதி வந்தாலும்
உன் ஜீவன் எடுபடவே எடுபடாது. கர்த்தர் கேரண்டி கொடுக்கிறார். கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த உத்தரவாதம் அதுதான். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டாம். அன்னைக்கு கர்த்தர் பவுலுக்கு அருகில் வந்து நிற்கிறாராம். அங்க வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? 10ஆம் வசனத்துல சூழ்நிலை மிக மோசமானது. மிகுந்த கலவரம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர்ச்சேவன் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்குள் கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். உயிர் போய்விடுமோ, அடித்து கொன்று விடுவார்களோ அல்லது கல்லெறிந்து கொன்று விடுவார்களோ என்று மரணம் வரக்கூடிய சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் பக்கத்திலே வந்து ஒரு கேரண்டி கொடுக்கிறாரு, உத்தரவாதம் கொடுக்கிறாரு. இல்ல, நீ சாக மாட்ட. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கலாம். பயங்கரமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வரலாம். மனிதர்கள் நினைத்ததை உங்கள் வாழ்க்கையில் சாதித்து விடுவார்களோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் கர்த்தர் தூரமாக அல்ல, உங்கள் அருகில் நிற்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அருகில் நின்று சொல்லுகிறார், உத்தரவாதம் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீ திடன்கொள். நீங்க எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலே என்ன செய்யணும்? என்ன குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 27:22 வாசிக்கிறேன். ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பற் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. இந்த உத்தரவாதத்தை யார் கொடுக்கிறது? பவுல் கொடுக்கிறார். ஆண்டவர் பவுலுக்கு உத்தரவாதம் கொடுத்தபடினால் தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு இவன் உத்தரவாதம் கொடுக்கிறான். நன்றா கவனிங்கள். தேவனுடைய உத்தரவாதம் உங்களில் இருக்குமானால் நீங்கள் போகிற எவ்விடத்திலும், நீங்கள் வசிக்கிற உங்கள் குடும்பங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை கொண்டு உத்தரவாதம் கொடுக்க வைப்பார். ஏன்னா பவுல் கண்டிப்பா எங்க போய் ஆகணும்? ரோமாபுரிக்கு போய் ஆகணும். அப்ப பவுல் உயிரோட போறதுக்கு எவ்வளவு சேதம் வந்தாலும் காப்பாத்துவேன் ஆண்டவர் கேரண்டி கொடுத்திருக்கார். உத்தரவாதம் பெற்ற ஜனங்களோடு பயணம் பண்ணுவோமானால் நமக்கு உத்தரவாதம் உண்டு. உலக மனிதனோட பயணம் பண்ணாதீங்க. உலக மனுஷனோட ரொம்ப நெருக்கமா இருக்காதீங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய உத்தரவாதம் இல்லை. அவர்கள் எப்பொழுது மடிவார்கள், என்ன ஆபத்துல மாட்டுவாங்க நமக்கு தெரியாது. கர்த்தருடைய உத்தரவாதத்தை பெற்ற பிள்ளைகளோடு நீங்கள் சேர்ந்து பயணம் பண்ணுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில கரை சேர்வது உத்தரவாதம். ஏன் அப்படி உத்தரவாதம் கொடுக்கிறார்? பதில் சொல்றார். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, முன்பு உள்ள அனுபவத்தில் பீருண்டு போவான் என்கிற அனுபவத்திலே வந்து உத்தரவாதம் கொடுக்கிறார். பவுலே பயப்படாத, நீ சாக மாட்ட. இந்த கப்பல் சேதத்தில் வந்து சொல்லுகிறார், பவுலே பயப்படாத, நீ சாக மாட்ட. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடைய கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு, அதான் சொல்றேன், உத்தரவாதம் உள்ளவர்களோடு ஐக்கியப்படுங்க, உங்களுக்கும் உத்தரவாதம் கிடைக்கும். உத்தரவாதம் இல்லாம இஷ்டத்துக்கு வாழ்றவங்க, குடிக்கிறவங்க, வெறிக்கிறவங்க, சினிமா பார்க்கறவங்க, சிற்றின்பத்துல போறவங்க, உலக ஆசாபாசத்துல சிக்கி தவிக்கிறவங்க, இவங்களோடையே நீங்க ஐக்கியமா இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் உத்தரவாதம் கிடையாது, உங்களுக்கும் உத்தரவாதம் கிடையாது. பவுல் தேவனுடைய உத்தரவாதத்தை பெற்றவன். ஆண்டவர் ஒரு என்ன சொல்றாரு? அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறார். கேரண்டி வாரண்டிங்கிறத விட என்ன வார்த்தை? ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர் பவுலுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கும் அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கம்பெனி கொடுக்க முடியாத அஷ்யூரன்ஸ், இந்த கலெக்டர்கள் கொடுக்க முடியாத அஷ்யூரன்ஸ், அரசியல் தலைவர்கள் கொடுக்க முடியாத அஷ்யூரன்ஸ், ஆமென், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். தயவு பண்ணினார். ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். எதிர்ப்பே வராதுன்னு ஆண்டவர் சொல்லல, எதிர்க்கிறவன் உனக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு தான் சொன்னார். நம்ம என்ன நினைச்சிடறோம்? சில எதிர்ப்புகள் வந்துட்டா இவ்வளவு பிரச்சனை வருது, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நம்ம பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறோம், ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். ஆண்டவர் அப்படி ஒரு நாளும் வாக்கு தத்துவம் கொடுக்கவே இல்லை. உனக்கு விரோதமா ஒருவனும் எழும்ப மாட்டான்னு சொல்ற, எழும்புறவன் உனக்கு முன்னாடி நிற்க மாட்டான்.
யோசுவாட்ட என்ன சொல்றாரு? ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து வருவதில்லைன்னு சொல்லல. நீங்க 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 33 ராஜாக்களை ஜெயிச்சிருக்கான். நிறைய பேர் அவனை எதிர்த்து வந்துகிட்டே இருக்காங்க. கானானை சுதந்திரிக்கணும்னா போற இடத்துல இருக்கிற எல்லா ராஜாக்களும் இந்த யோசுவாட்ட யுத்தம் பண்றதுக்கு வந்துகிட்டு தான் இருக்காங்க. எதிராய் ஒருவனும் வரமாட்டான்னு ஆண்டவர் கேரண்டி கொடுக்கல. இன்னைக்கு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு போராட்டமும் வரக்கூடாது, ஒரு சின்ன மனசு கஷ்டப்படக்கூடிய எதுவுமே வரக்கூடாது. அப்படி வராட்டா கர்த்தர் என் மேல அன்பா இருக்காரு. இல்ல, அப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கவே இல்லை. எதிரா சூழ்நிலைகள் வரும், எதிரா மனிதர்கள் வருவாங்க, பிசாசு எதிரா வருவான். ஆனா உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவனுக்கு உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். அவன் நிற்க முடியாது, ஏன்னா நான் அவன் கூட இருக்கேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அதைத்தான் சொல்றார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, உபாகமம் 28ஆம் அதிகாரம் முழுதும் ஆசீர்வாதமும் சாபமும் உள்ளதான ஒரு அதிகாரம். 7ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்ல, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். உனக்கு விரோதமா சத்துருவே வரமாட்டான்னு ஆண்டவர் சொல்லல. வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல சத்துருவை போல மக்கள் எழும்பலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை முறியடிக்க கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுப்பார். ஆமேன். வரமாட்டேங்குது. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக புறப்பட்டு வருவாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு வழியில வருவான், எதிர்ப்பு வரும், எதிரிகள் வருவாங்க, எதிரா பேசுறவங்க வருவாங்க, உன்னை பத்தி தப்பா பேசுறவங்க வருவாங்க, நீ சொல்லாத காரியத்தை சொன்னதா பேசுறவங்க வருவாங்க, நீ செய்யாத காரியத்தை செஞ்சதா பேசுறவங்க வருவாங்க. நீ பயப்பட தேவையில்லை, ஏன்னா ஆண்டவர் வந்த பிரகாரமா 7 வழியா ஓடி போயிடுவாங்கன்னு சொல்ல. நம்ம ஆண்டவருடைய உத்தரவாதத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். பிரச்சனையே வராதுன்னு சொல்லல, பிரச்சனையின் மத்தியில நான் உன்னை காத்துக்கொள்வேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சாத்தானுடைய ஆயுதம் என்ன தெரியுமா? உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காமல் போகும்னா, அவன் பெரிய ஈட்டியை கொண்டு வர போறது இல்லை, சுத்தியில கொண்டு வந்து தலையில அடிக்க மாட்டான், சம்மட்டியை கொண்டு வந்து அடிக்க மாட்டான், துப்பாக்கி எடுத்து சுட மாட்டான், கம்பெடுத்து வந்து அடிக்க மாட்டான், ஈட்டி எடுத்து குத்த மாட்டான். அது அவனுடைய ஆயுதம் இல்லை. அந்த ஆயுதங்கள்லாம் மாம்சத்துக்குரியவைகள். சாத்தானுடைய தந்திரம், சாத்தானுடைய ஆயுதம் என்ன தெரியுமா? முதல்ல சந்தேகத்தை உண்டு பண்றது. ஆண்டவர் மேல, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல, அவருடைய உண்மை தன்மை மேல ஆண்டவர் செய்வாரா, எனக்கு செய்வாரா அப்படிங்கிற ஆண்டவர் மேலையும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மேலையும் சந்தேகத்தை கொண்டு வருவான். போ பிசாசே, என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அந்த ஆயுதத்தை நீங்க ஜெயிக்கணும். 2வது, தேவையற்ற பயத்தை கொண்டு வருவான். இப்படி நடந்துட்டா என்ன பண்றது, அப்படி நடந்துட்டா என்ன பண்றது, இதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது, அந்த பயத்தை மேற்கொள்ள வேண்டும். 3வது, தோல்வி மனப்பான்மைகளை கொண்டு வருவான். 3 ஆயுதங்கள். 1வது தேவன் மேலும் தேவனுடைய வார்த்தையின் மேலும் சந்தேகம். 2வது தேவையற்ற பயங்கள். 3வது தோல்வி மனப்பான்மை. நம்மளாலாம் முடியாது, நமக்கெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் நடக்காதுன்னு நெகட்டிவா பேச வச்சு இந்த ஆயுதங்களை ஜெயிச்சிட்டீங்கன்னா பிசாசை ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பிசாசை ஜெயிக்கிறதுனா அவன் 2 கொம்பை வச்சுட்டு வருவான், அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கலாம். ஒவ்வொரு நாளும் இந்த விதங்கள்ல உங்களை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். அடையாளம் கண்டு கொள்ளணும். பயம் வந்துடுது, சந்தேகம் வருது, தோல்வி மனப்பான்மை வருது, இதெல்லாம் வந்தமே ஜெபம் போயிடுது, வேதவாசி போயிடுது. யார் ஜெயிச்சிட்டா? அவன் ஜெயிச்சிட்டான். ஆனா நம்ம என்ன செய்வோம், சத்துருவை மீதி பாடிக்கிட்டே இருக்கோம், அவன் நம்மளை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். சாத்தான் தோற்று போனவன் பாடுறோம், ஆனா அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் தெரியுமா? அவன் உங்கள்கிட்ட வேற மாதிரி சண்டை போட வருவான்னு நினைக்கிறீங்க, அவன் வேற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். சந்தேகம் வருதா ஆண்டவர் மேல, வாக்கு தத்தத்து மேல சந்தேகம் வருதா? பொல்லாத பிசாசே, தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவரோ அதே போல இந்த வார்த்தையும் உண்மையுள்ளது. தேவன் எவ்வளவு ஜீவனுள்ளவரோ அதே போல இந்த வார்த்தையும். நான் தேவனை நம்புவேன். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை அற்று போக வைக்கிறதுக்கு எசேக்கியா ராஜாட்ட அந்த சனகரிப்பு வந்து என்னென்ன வார்த்தைகள் சொன்ன, ஓ ஆண்டவர் தாண்டா என்ன இப்படி ஒன்னு அடிக்கிறதுக்கு அனுப்புனாருன்னு சொல்றான். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் குலைந்து போகக்கூடிய வார்த்தைகளை நமக்கு விரோதமாக அனுப்புவான். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் போய்விடக்கூடிய அளவுக்கு மனுஷர்கள் நம்மை பார்த்து பேசும்படியான சூழ்நிலை கொண்டு வருவான். அதுக்கு செவி கொடுக்காதபடி வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுங்க. சந்தேகத்தை மேற்கொள்ளுங்க, பயத்தை மேற்கொள்ளுங்க, குழப்பங்களை மேற்கொள்ளுங்க, தோல்வி மனப்பான்மையை மேற்கொள்ளுங்க. இடையிலே கைவிடாத தேவன். ஆமென் சொல்லுவோமா? சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள்,
தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? இடையில கைவிட மாட்டார். நீங்க எங்க போய் சேரணுமோ அங்க சேர்க்கிற தெய்வம். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க சேர வேண்டிய இடத்துல பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பார். அமைதல் உண்டானது நிமித்தம். ஏன் அமைதல் உண்டாயிற்று? 29ஆம் வசனத்துல கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. நீங்க வாழ்க்கைங்கிறது ஒரு கடல்ல பிரயாணம் பண்றது போல. இப்ப நீங்க கடல்ல பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே அலையே வரக்கூடாதுப்பா, காற்றே அடிக்க கூடாதுப்பா. இந்த ஜெபத்தை ஒரு நாளும் கேட்கவே மாட்டார். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை படகுல புயல் அடிக்க கூடாதுன்னு ஜெபம் பண்றோம், காத்து அடிக்க கூடாதுன்னு ஜெபம் பண்றோம், அலை பெருசா எழும்ப கூடாதுன்னு ஜெபம் பண்றோம். அவர் சொல்றாரு, இதெல்லாம் இருக்கும், அதான் வாழ்க்கை, அதான் கடல். நீ ஏரிக்கு போனேன்னா, குளத்துக்கு போனேன்னா அலை அடிக்காது, காத்து அடிக்காது. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் சுத்தி சுத்தி வருவ, போக முடியாது. ஆனா கடல்ங்கிறது நீ பிரயாணம் பண்ணி போய்கொண்டே இருக்கிறது. அந்த கடல்ல கண்டிப்பா என்ன உண்டு? காற்று உண்டு. சில நேரத்துல காற்றுலயே பலவிதமான காற்று உண்டு. சுழல் காற்று உண்டு, முன்னேற விடாம ஒரே இடத்துல அவங்கள சுத்த வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எதிர்காற்று முன்னேற விடாம தடுக்கும். அப்புறம் பயங்கரமான காற்று, சூறை காற்று, இப்படி பல காற்று இருக்கு. காத்தை பத்தி கவலைப்படாத. இன்னைக்கு நிறைய பேருக்கு எது பயம்? காத்து கருப்பு, காத்து கருப்பு. இன்னைக்கு விசுவாசிகள் காத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ ஆண்டவரே, என் வாழ்க்கையில காத்து அடிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அது கொந்தளிக்கத்தான் செய்யும். நான் உங்க கூட எதுக்கு தெரியுமா இருக்கேன்? உலகத்தின் முடிவு வரையும் தான் இந்த கொந்தளிப்பு அமர்த்துறக்கா நான் உங்க கூட இருக்கேன். கொந்தளிப்பு வராதுன்னு நம்பி போகாத, அது பிசாசு உன சந்தேகப்படும். நீ இந்த பாதையில் போ, உனக்கு பிரச்சனையே வராது. இன்னைக்கு நிறைய பிரசங்கம் அப்படி இருக்கு. யூடியூப்ல நிறைய பிரசங்கம் கேட்கலாம். உங்க மனசுக்கு எதமா, உனக்கு ஒரு பிரச்சனை வராது, உனக்கு ஒரு வியாதி வராதுன்னு. அப்படி ஒரு நாள் உத்தரவாதம் ஆண்டவர் கொடுக்கல. எய்த்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன். இயற்கை சீதோசன நிலை மாறும் பொழுது சளி பிடிக்கலாம், ஜுரம் அடிக்கலாம். அதுக்கு போய் கேள்வி கேட்க கூடாது அவர்கிட்ட. பரிகாரின்னு ஏன் சொன்னாரு? நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். சோ நாடின துறைமுகம், சொல்லுங்க பார்க்கலாம். நாடின விரும்புற இடத்துக்கு நம்மளை கொண்டு போறவர் அவர். அவர் தானே கொண்டு போறாரு. யாரு கொண்டு போய் சேர்க்கிறது? கர்த்தர் சேர்க்க. அவர்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? இடையில கைவிட மாட்டார். சீஷர்கள் இயேசு இல்லாம பிரயாணம் பண்ணாங்க. ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும் போது எதிர்காற்றுல மாட்டிக்கிட்டாங்க. கண்டு வலிச்சு வலிச்சு பாக்குறாங்க, போக முடியல. கடைசியில் ஆண்டவர் கடல் மேல என்ன செய்யறாரு? நடந்து வர்றாரு. எதிர்காற்றா இருந்து அவர் ஏறின உடனே கரை சேர வேண்டிய இடத்துக்கு போய் என்ன செஞ்சு படகு சேர்ந்தாரு. இயேசு உங்க வாழ்க்கை படகுல இருந்தா உருப்படியா போய் கரை சேருவீங்க. இயேசுவை இறக்கி விட்டுட்டு ஜாலியா வாழ்க்கைய நீங்க நடத்தலாம்னு நினைச்சீங்கன்னா, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கைன்னா கேரண்டி கிடையாது. எப்ப படகு கவிழுன்னு சொல்ல முடியாது. அதனால ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில யாரோட இருங்க? அவர் உங்களோட இருப்பேன்னு ஆசைப்படுறார். உலகத்தின் முடிவறியும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யோசுவா 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 17ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும், கவனிங்க, நாம் நடந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. எத்தனை அனுபவங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை ஏளனங்கள், எத்தனை பொறாமைகள், எத்தனை போட்டிகள், நாம் கடந்து வந்த அத்தனை வழியிலும் நம்மை காப்பாற்றினவர் தேவன். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் நடந்து வந்த அத்தனை வழியிலையும் என்னை காப்பாற்றினவர் தேவன். ஏனென்றால் அவர் உத்தரவாதம் கொடுக்கிற தேவன். நடந்து வந்த பாதை மட்டுமல்ல, நான் இனி நடந்து போகக்கூடிய பாதையிலும் அவர் என்னோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. அதான் பாடு, நான் நடந்திட்ட பாதையில் உடனிருந்தீரே, நான் தளர்ந்திட்ட நேரத்தில் என்னை தாங்கினீரே. ஸோ ஆண்டவர் எப்படியெல்லாம் அவரை அனுபவிச்சிருக்கிறோமோ அதுதான் பாடலா வரணும். இதுவரை உதவின தெய்வமே ஸ்தோத்திரம். நான் இன்னொரு பாடல் எழுதியிருக்கிறேன், நம்ம சர்ச்சில் கூட பாடியிருக்கிறோம். என் வாழ்விலே உந்தன் அன்பை கண்டதாலே
இன்று நான் வாழ்கிறேன், இன்னமும் வாழுவேன். இதுவரைக்கும் வாழ வச்ச தெய்வம் இனிமேலும் என்னை வாழ வைக்க இருக்காரு. என்னுடைய கடமை என்னது? இதுவரைக்கும் வசனத்தை கை கொள்றேன், இனிமேலும் கை கொள்ளுவேன், இனிமேலும் வசனத்தை கை கொள்ளுவேன், அவருடைய பாதையில நடப்பேன். தேசத்தில் குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. அல்லேலூயா சொல்லுவோமா? யார் துரத்துனது? 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார், இந்நாள் மட்டும் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. ஆமென் சொல்லுவோமா? 13ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் செய்யக்கூடாதுன்னு சொல்ற காரியத்தை நீ செஞ்சா நான் துரத்த மாட்டேன். ஆனா என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து என்னுடைய வழிகளில் நீ நடக்கும்போது எவனும் உனக்கு முன்னாடி நிற்க முடியாது, நான் துரத்திக்கிட்டே இருப்பேன். இதற்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? சாலமோன். சாலமோன் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்கிற வரைக்கும் அவனை சுற்றிலும் சமாதானம் இருந்தது. ஒருவன் அவன் கூட சண்டை போட வரல. வாழ்க்கை ரொம்ப சுமூகமா போய்கிட்டே இருந்துச்சு. நமக்கு அப்படித்தானே ஆசை, எந்த பிரச்சனையும் இல்லாம. ஆனா என்னைக்கு அவன் கர்த்தரை விட்டானோ, தவறான ஐக்கியத்துக்குள்ள போனானோ, அந்நிய ஜாதி பெண்களை திருமணம் முடித்தானோ. நல்ல கவனிங்க, கல்யாணம் பண்ற காரியத்துல சொந்தக்காரங்க அந்தக்காரங்கன்ட்டு என்ன செய்யக்கூடாது? அந்நிய இடத்துல கல்யாணம் முடிச்சீங்கன்னா அவுட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். அந்நியத்தில் ஆண்டவர் அறியாத ஆட்களை கல்யாணம் முடிச்சா அவுட்டு, கேரண்டி கிடையாது. ஆண்டவர் உத்தரவாதம் பண்ண மாட்டாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பின்வாங்கி போய். சொல்லுங்க பார்க்கலாம். பின் வாங்குறதுனா முன்னாடி மாதிரி ஜெபிக்காம இருக்கிறது, முன்னாடி மாதிரி ஆண்டவரை தேடாம இருக்கிறது, முன்னாடி மாதிரி பைபிள் வாசிக்காம இருக்க, முன்னாடி மாதிரி ஊழியம் செய்யாம இருக்கிறத, முன்னாடி மாதிரி பரிசுத்தமா வாழாம இருக்கு, முன்னாடி மாதிரி சர்ச்சுக்கு அவசர அவசரமா வேக வேகமா வராம இருக்கு. இது எல்லாம் என்னது? பின்மாற்றம். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜனங்களை சேர்ந்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் நான் துரத்த மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ என்னுடைய கை கொள்னா நான் என்ன செய்வேன்? நான் நீங்க 8ஆம் வசனத்தை வாசிக்கிற 23:8, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த உத்தரவாதத்துக்கு பின்னாடி ஒரு கட்டளை இருக்கிறத பாக்குறீங்களா? இதுவரைக்கும் நீங்க கை கொண்டீங்க, அதனால இதுவரைக்கும் நான் துரத்தினேன். ஆமீன் சொல்லுவோமா? நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய உத்தரவாதம் உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்னைக்கு விடுறீங்களோ ஆண்டவரும் விட்டுருவார். நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாரே பாஸ்டர். உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஞானமா உத்தரவாதம் கொடுத்திருக்கார், ஞானமா உத்தரவாதம் கொடுக்கிறார். நீ இப்படியெல்லாம் பண்ணினா நான் உன்னை கைவிட்டுருவேன், ஆனா என் வழிகளில் நடந்தினா ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன். அப்ப எது முக்கியம்? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டுகிட்டு நீங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருங்க, நடக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இதை தேடணும் அதை தேடணும் உயர்வை தேடணும் அதை ஒன்றும் அவசியம் இல்லை. அவருடைய வழியில போய்கிட்டு இருங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்துல பாருங்க, ஆண்டவர் நீ கைக்கொள்ள நிர்ணயம் பண்ணிக்கொள். 6ஆம் வசனம். ஆகையால் மோசே நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நடந்தது போல அவருடைய கற்பனைகளை கை கொண்டு இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். அப்படி பற்றி கொண்டிருந்தா கர்த்தர் துரத்தி விடுவார். பற்றி கொள்ளாட்டா துரத்தி விட, அதான் அவரே தான் சொல்றார். சரி, தேவன் காப்பாற்றிய விதம், துரத்திய விதம் ரொம்ப முக்கியமானது. எனக்கு இருக்கிற 10 நிமிஷத்துல சொல்றேன். நல்ல கவனிங்க.
ஊழியக்காரர்கள் என்பவர்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் மட்டுமல்ல, உங்களை ஊழியம் வாங்குகிறவர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய உத்தரவாதம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்களுக்காக திறப்பிலே நிற்கிறவர்கள். அதிகமா ஊழியக்காரங்களுடைய ஜெபம் உங்களை தாங்கும். ஊழியக்காரங்க உங்க வீடை விசிட் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா ஊழியக்காரங்க உங்களுக்காக என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு வெற்றிக்கும் தோல்விக்கு ஊழியக்காரனும் காரணமாகலாம். எப்படி தெரியுமா? ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கும் பொழுது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியான வெற்றிக்கு ஆண்டவர் ஊழியக்காரனை காரணமா வச்சிருக்கார். இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவித்தீமுக்கு வந்தபோது அமலேக்கியர்கள் எதிர்கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல இருக்கு. ரெவித்தீமுல யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, நீ போய் மலையில உட்காரு, யோசுவா என்ன செய்யட்டும்? யுத்தம் பண்ணட்டும். சோ மலையில போய் உட்கார்ந்து கைகளை உயர்த்தி பிடிக்கிறான். அவன் கையை உயர்த்தி இருக்கிற வரைக்கும் யார் ஜெயிக்கிறா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெற்றி தோல்வி அவர்களுடைய வீரத்தில் இருக்கிறதா, ஜெபிக்கிற மனிதனிடத்தில் இருக்கிறதா? ஜெபிக்கிற மனிதனிடத்தில் இருக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுவேன், நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது தப்பு, நீ இதை பண்ற அதை பண்றன்னு ஜனங்களை குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை ஆண்டவரே. அவங்க அந்த குற்றத்தை செய்யாம இருக்கிறதுக்கு நான் ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆண்டவரும் சொல்றாரு, உன் கையை உயர்ந்திருந்தா உன் ஜனங்கள் ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. அதுக்காக நீங்க தோத்ததுக்கு அப்புறம் பாஸ்டர் நீங்க எனக்காக ஜெபம் பண்ணல, அதனாலதான் நான் தோத்துட்டேன்னு வரக்கூடாது. நீங்க ஒழுங்கா வசனத்தை கை கொள்றீங்களான்னு பார்க்கணும். மோசே கையை உயர்த்தி கொண்டே இருந்தானா, கை தளர்ந்துருச்சு. என்னதான் ஊழியக்காரன் யாரு தான்? மனுஷன்தான். அவனுக்கு கை என்ன செய்யும் சில நேரம்? அந்த மாதிரி நேரத்துல சபையில ஒரு ஜெபிக்கிற கூட்டம் இருக்கணும். ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற கூட்டம். எத்தனை பேர் எனக்காக ஜெபம் பண்றீங்க? எங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்றீங்களா? டெய்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா? எங்களுக்கும் சரீர பலவீனங்கள் வரலாம், எங்களுக்கும் போராட்டம் வரலாம், எங்களுக்கும் பிரச்சனை வரலாம். அந்த நேரத்துல சில நேரத்துல எங்களால ஜெபிக்க கூட மனசு வராது. சில நேரத்துல பைபிள் எடுக்கக்கூடிய மனசு வராம சோர்ந்திருப்போம். அந்த நேரத்துல எங்களை தாங்கிறது எது தெரியுமா? உங்களுடைய ஜெபம். மோசேனுடைய கை தளர்ந்த போது ஆரோனும் ஊரும் என்ன செஞ்சாங்க? பக்கத்துல 2 கல்லை போட்டு உட்காந்துட்டு மோசே உட்கார வச்சு 2 பேரும் என்ன செய்யறாங்க? தாங்கி பிடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஊழியக்காரனை ஜெபத்துல தாங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஊழியக்காரன் கை ஓங்கி இருக்கும், ஊழியக்காரியினுடைய கை ஓங்கி இருக்கும். அப்ப ஜனங்களுடைய வெற்றிக்கு ஒரு கூட்டம் யுத்தம் பண்ணணும், இன்னொரு கூட்டம் ஊழியக்காரனை தாங்கணும். ஊழியக்காரன் இந்த விசுவாசிகளுடைய ஒத்துழைப்போடு தன்னுடைய கரத்தை உயர்த்தி பிடித்து கொண்டே இருக்கணும். இதுதான் கூட்டு முயற்சி, டீம் ஒர்க். என்னால முடியும், நான் எவ்வளவு நேரம் வேணாலும் கையை நட்டுவேன்னு ஊழியக்காரன்னு சொல்ல முடியாது. அவனுக்கும் தளர்ச்சிங்கிறது என்ன செய்யும்? வரும். அப்ப தாங்கி பிடிக்க ஜெப வீரர்கள் தேவை. ஸோ அந்த 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 சம்பவத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. மோசே கை உயர்த்தப்பட்டிருக்கிற வரைக்கும் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? வெற்றி பெற. அப்ப ஊழியக்காரன் உங்க வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியங்கிறத யோசிச்சு பார்க்கணும். வீடு விசிட்டிங் சில நேரத்தில் வர்றதுக்கு என்ன செய்யலாம்? தாமதமாகலாம், பல ஊழியங்கள்ல பிஸியா இருக்கலாம். ஆனா ஒன்ன தெரிஞ்சுக்கிறணும், என் ஊழியக்காரன் எனக்காக கையை தேவன்கிட்ட நீட்டிக்கிட்டு இருக்காருங்கிற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க எதையுமே தப்பா என்ன செய்ய மாட்டீங்க? புரிந்து கொள்ள மாட்டீர்கள். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். யோசுவாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் எடுத்ததுக்கு இன்னொரு காரணம், ஆயி பட்டணத்துல முதல்ல தோத்து போயிட்டாங்க. காரணம் ஆகானுடைய பாவம். ஜனங்களுடைய தோல்விக்கு ஒரு மனிதனுடைய பாவம். இந்த முழு சபையினுடைய தோல்விக்கு யாராவது ஒருவருடைய பாவம் காரணமாக அமைய முடியும். அதனாலதான் பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தமா இருங்கன்னு சொல்றது. ஆகான் பாவம் செய்தபடியால் கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளாமல் போனபடினால் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆயிப்பட்டினத்துல இவங்க வெட்டுண்டு விழும்படி ஒப்பு கொடுத்துட்டார். கொஞ்சம் பேர் செத்து போறான், உடனே அலறாங்க, ஆண்டவரே இப்படி பாருங்கப்பா, நாங்க செத்து மடிகிறோமே, ஐயோ நாங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி 3000 பேர் முறிந்து ஓடினார்கள். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 3000 பேர் என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அப்ப யோசுவா என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட போய் அழுகுற, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீர்? 7ஆம் வசனத்துல யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படி எமோரியர் கையில ஒப்பு கொடுப்பதற்காக தேவரீர் இந்த ஜனத்தை
இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். இப்போ இவனுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. ஐயோ, ஒப்பு கொடுக்கவா அழைச்சிட்டு வந்துட்டீங்க, இதுக்காகவா அப்படி அழைச்சிட்டு வந்தீங்க, நாங்கள் அங்கேயே இருந்திருந்தா நல்லா இருக்குமே ஆன்னு புலம்புறான். ஆண்டவர் சார், இந்த பாரு, சும்மா நொய் நொய்னு கத்திக்கிட்டு இருக்காத, ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க, அதனாலதான் இந்த தோல்வி. ரல்லே சொல்லுவோமா? நீங்க ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், நான் ஒழுங்கா இருக்கேனான்ட்டு. எனக்கு ஆண்டவர் எந்த பிரச்சனை, எனக்கு என் பொருளாதார நெருக்கடி, எனக்கு என் கடன் பிரச்சனை, ஆண்டவர் கேட்பாரு, நீ ஒழுங்கா இருக்கியா, நீ ஒழுங்கா ஜெபம் பண்றியா, நீ ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறியா, நீ ஒழுங்கா என் வசனத்தை கை கொள்றியா? அதெல்லாம் விட்டுட்டு சும்மா வந்து என் ஆண்டவனே ஏன் இப்படி விட்டீங்க அப்படி விட்டீங்க நீ புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் கேரண்டி கொடுக்க முடியாது. 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, 10ல் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்துரு, இப்படி முகங்குப்புற ஏன் விழுந்து கிடக்க, ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க, அதனாலதான் நிக்க முடியாம போயிடுச்சு. ஆமீன் சொல்லுவோமா? இப்ப அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் 26ஆம் வசனத்துல அவன் மேல கல் எறிஞ்சு அவனை என்ன செய்யறாங்க, கொன்னு ஆண்டவருடைய கோபத்தை ஆற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் டெக்னிக்கை கற்றுக் கொடுக்குறாரு. ஆமீன் சொல்லுவோமா? 8ஆம் அதிகாரத்துல, எப்பா நேரம் மட்டும் போகாத, பின்னாடி ஒரு பதிவிடைய வைய, முன்னாடி மட்டும் போகாத, பின்னாடியும். ஊழியத்துக்கு போகும்போதுல விசுவாசிகள் ஒரு கூட்டம் ஊழியத்துக்கு முன்பகுதியா போனா பின்பகுதியா பதிவிடையா ஜெபிக்கிற ஒரு கூட்டமும் தேவை. அப்பதான் அந்த ஊழியத்துல என்ன நடக்கும், வெற்றி உண்டாகும். ஒண்ணு ஊழியத்துக்கு போங்க, இல்லாட்டி ஊழியம் செய்யறவங்களுக்காக ஜெபிக்க சபைக்கு வாங்க. ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னா சபைக்கே வர வேணாம், வீட்டில் உட்காந்துங்க, ரொம்ப நல்லது. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க உட்கார இடத்துல இன்னும் 2 பேரை நல்ல ஜெபிக்கிற ஆட்களை கொண்டு வந்து என்ன செய்வார், கர்த்தர் உட்கார வைப்பார். அது கர்த்தருக்கு நன்மையாக முடியும். இப்போ 3000 பேர் போனா போதுன்ட்டு போனானுங்க. ஆனா ஆண்டவர் சொல்லாரு 30,000 பேரை கூட்டிட்டு போய் சொல்லாரு. ஆமீன் சொல்லுவோமா? அப்ப மனுஷிக யோசனை இல்லை, தேவனுடைய ஆலோசனை. இப்ப ஆண்டவர் சொல்லார் 18ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேர நீட்டு, அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். சண்டை போடுறது ஜனங்கள், ஈட்டியை பிடிக்கிறது யாரு? தன்னுடைய சீனியர் பாஸ்டர் கர்த்தர் எப்படி பயன்படுத்தினாரோ அப்படியே யோசுவாவையும் கர்த்தர் பயன்படுத்துறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சீனியர் பாஸ்டர் யாரு? மோசே கோலை கையிலே பிடித்து தூக்கி பிடித்து கொண்டிருந்தான், கோலை கையில பிடிச்சான். ஆனா இப்ப யாரு? அற்புதம் செய்கிற ஊழியத்தை செய்த மோசே கோலை பிடித்தான், யுத்தத்தை செய்கிற இந்த யோசுவா ஈட்டியை பிடிக்கிறான். இந்த ஈட்டி நீட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் ஜெயம். பாருங்க வசனத்தை, 26ஆம் வசனம், ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீர்மட்டும் யோசுவா நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடங்கு. எல்லாம் கையை இப்படி உயர்த்து பார்க்கலாம், எல்லாம் ஒருத்தரும் கீழே வைக்க கூடாது, எல்லாம். எவ்வளவு நேரம் உங்களால வைக்க முடியுதுன்னு பாக்குறேன். எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்க? எல்லாம் கை தூக்குறீங்களா? ரைட். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே கை நீட்டிக்கிட்டே இருப்போம். சிலருடைய கை அப்படியே தளருது. சரி, இதுக்கே நேரம் ஆயிடும், கீழே போடுங்க. எவ்வளவு நேரம் உங்களால வைக்க முடியும்? இப்ப எவ்வளவு நேரம் வச்சிருப்போம்னு நினைக்கிறீங்க? 15 செகண்ட். என்னமோ 10 நிமிஷம் வச்ச மாதிரி யோசிக்கிறோம். 15. இன்னும் எவ்வளவு நேரம் வச்சிருப்பீங்க? 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா தளர ஆரம்பிக்கும். அப்புறம் ஆனா தேவ ஜனமே, நீ ஜெயம் எடுக்க வேண்டுமானா உன் ஜெபமாகிய கை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டாம். அநேக விசுவாசிகள் கை வலிக்குது ஆண்டவரே, தோள்பட்ட வலிக்குது ஆண்டவரே, அது வலிக்குது ஆண்டவரே, இது வலிக்குது ஆண்டவரே. நீ கையை ஈட்டியை பிடிச்சி நீட்டுனா ஜெயம் கிடைக்கும். இதெல்லாம் எதை குறிக்க தெரியுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒரே சீராக ஜெபிக்கிற காரியம். இந்த யோசுவா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானே, இந்த யோசுவா எவ்வளவு முக்கியம். இவர்களுக்கு இப்பொழுது ஊழியக்காரன் யார்? யோசுவா. மோசே கையை நீட்டினது போல யோசுவாவை நீட்டி கொண்டே இருக்கிறான். கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறேன். யோசுவா 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கைவிடாதவர், இடையில கைவிட மாட்டார். உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறார், கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவில் நின்றார்கள். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். ஜனமெல்லாம்
கடந்த பின்பு. கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார். இங்க யோர்தானை கடக்கிற ஒரு அனுபவம். இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல தொடர்ந்து எப்படி கேரண்டி கொடுக்கிறாருன்னா, நீ யோர்தான்ல காலை வைப்பா, நீ மூழ்கி போக மாட்ட. ஏன் தெரியுமா? நீ யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரு மோசே கையை நீட்டினது போல, நீ யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரு யோசுவா ஈட்டியை நீட்டினது போல, நீ கடந்தோடு புரண்டு ஓடுகிற இந்த யோர்தானின் அனுபவத்திலும் நீ சாகாதபடிக்கு உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆசாரியருடைய கூட்டம் இருக்கிறது. அவங்க கால் நிக்கிற வரைக்கும் ஒரு நாள் யோர்தான் புரண்டு வரவே ஆண்டவர் எப்போ புரண்டு வர பண்ணினார்? எல்லாரும் கரை சொல்லுங்க, எல்லாம் கரை. நீ கரை சேர்ற வரைக்கும் நீ மூழ்கி போகவே மாட்ட. ஆமென் சொல்லுவோமா? நான் ஆராதிக்கிற தெய்வம் இடையில கைவிடுகிற தெய்வம் அல்ல, கடைசி வரைக்கும் என்னை நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். என்னுடைய ஒரே ஒரு காரியம் அவருடைய வசனத்தை கை கொள்றது. அவருடைய வார்த்தையை கை கொண்டா அவருடைய உத்தரவாதம் என் வாழ்க்கையில என்றைக்கும் செல்லுபடி ஆகிக்கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழங்கால் படிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு உத்தரவாதம் கொடுக்கிற தெய்வத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா கர்த்தரை துதிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். மரித்தாலும் சரி, நீங்க ஒரு நாள் எழும்ப போறீங்க, என்னிடத்துல வர போறீங்க, நான் உங்க எல்லாரையும் பிதாவினிடத்துல கூட்டி சேர்க்க போகிற காலம் வரப்போகிறது. தேவ பிள்ளையே, இந்த பொல்லாத உலகத்துல, பிசாசுடைய கிரிகள் நிறைந்த உலகத்துல தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எதிர்ப்புகளும் ஏளனங்களும் பொறாமைகளும் போட்டிகளும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல நான் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வேன், நான் எப்படி என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுவேன், இப்படியெல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உனக்கு கேரண்டி கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். எந்த யோர்தானும் உன்னை மூழ்கடிக்க போவதில்லை, எந்த ஆயு பட்டணத்தாரும் உன்னை கொலை செய்வதில்லை, எந்த அமலேக்கியனும் உன்னை மேற்கொள்வதில்லை. நான் சொன்ன வார்த்தைகளை நீ கை கொண்டிருக்கும் பொழுது நான் அவர்களை துரத்துவேன். உனக்கு விரோதமாய் எவர்கள் எழும்புகிறார்களோ அவர்களை நான் துரத்த வல்ல தேவனாய் இருக்கிறேன். நீ எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புகிற நெடியர்கள் பலத்தவர்களாகிய கானானியர்களை பார்த்து நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவறியந்த நான் உன்னோடு கூட இருப்பேன். சகல நாட்களில் உன்னோடு இருப்பேன். மரண வரியந்த உன்னோடு இருப்பேன். நீ சேர வேண்டிய துறைமுகத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், நீ கரை சேர்கிற வரைக்கும். ரேகாமா சந்தரதரபதரபா நிதனமரதனம கபபபலபரபா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை கரகோஷமிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாத தெய்வம், நீர் எங்களை கைவிடாத தெய்வம். ரிமதரம கபலபா. நீர் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் எங்களுடைய தேவன். நீர் உத்தரவாதம் கொடுத்தது போல நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம். கடைசி வரைக்கும் உம்முடைய வசனத்தை காத்து நடப்போம். கடைசி வரைக்கும் உம்மை உத்தமமாய் பின்பற்றுவோம். கடைசி வரைக்கும் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கடைசி வரை உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்வோம். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பிள்ளைகள் நாடுகிற துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பீராக. எங்களுக்காக பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை நடுவில் நிற்க பண்ணி இருக்கிறீர். நாங்கள் கடந்து போகாமல் அந்த யோர்தான் புரண்டு வருவதே கிடையாது. நாங்கள் ஜெயம் எடுக்காமல் ஒவ்வொருவரையும் சங்கரித்து தீர்கிற வரைக்கும் எங்கள் யோசுவாவின் கை நீட்டப்பட்டவர்களாக இருக்கும். எங்கள் யேசுவாவாகிய எங்கள் இயேசு பிதாவினிடத்தில் இன்று வரை எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக இந்த நிமிஷத்திலும் எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால் தான் நாங்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். சில நேரம் எங்கள் கைகள் தளர்ந்து போகிறது, சில நேரம் எங்கள் மனது தளர்ந்து போகிறது, சில நேரம் விரக்தி எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட நேரத்திலும் நாங்கள் எழும்பி ஜெயிக்க ஒரே காரணம், எங்கள் யேசுவாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீர் இன்றைக்கும் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே உம்முடைய கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறீர் ஐயா. எங்களுக்காய் ஜெபிக்க கொடுத்திருக்கிற ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் ஜெபிக்கிற விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் மற்றவர்களுக்காய் ஜெபித்து மற்றவர்களை ஜெயம் எடுக்க பண்ண உதவி செய்வீராக. இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, உலகத்தின் முடிவரியந்தும் சகல நாட்களில் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உடைய பிள்ளைகள் தைரியமாய் வாழ உதவி செய்யும். நீர் ஒருவரே எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிற தேவன். அந்த உத்தரவாதத்தை பிடித்து கொண்டு உத்தமத்தில் உறுதியா இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென்.